हाय दोस्त, मैं आपका असफल पांडे। अंडमान से कुछ वीडियो आप लोगों के लिए जो नहीं आ सकता आप लोग हमारा वीडियो के ज़रिए से देख सकते हैं। हिंदी बेसिक पुरियाद बोल के सरी वांग वीडियो போகலாம். ஓகே, இது அந்தமானில் ஹட்பேண்ட் ஒரு இடம் தான். இது வந்து பாருங்கள், இது போட்டில் போய்க்கு இருக்கும்போது எடுத்தது. இது எங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்காக வந்தாங்க. அவருடைய வீடியோ அவருக்காக நான் ஃபோட்டோ எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான். இது இங்கே ஹட்பேண்டில் சட்டான் பீச்சுன்ற ஒரு லொக்கேஷன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணது நான் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரத்துக்கு ஒரு வட்டம் என்ன ஒன்று கடல் வந்து கரை வரைக்கும் வரும். அப்புறம் 4 மணி நேரம் கழித்து திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் வந்து உள்ளே கூடி போயிடுது. வீடியோ பார்த்தீங்களா எப்படி எடுத்துருக்குன்னு சொல்லி. என்ன வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சாக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த கடலுக்குள்ளே இருக்க அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த கடலில் இருக்க சில வந்து அந்த கரையோரமாக கிடைக்கிற முத்துகள், சிப்பிகள், சங்கு இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வஞ்சர் மீன், பெரிய மீன் கிலோவே உங்களுக்கு 300 ரூபா தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரத்தம் தெரிவிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே பாருங்கள். அது அந்த கடலோரமாக கிடச்சது எல்லாமே டிஃப்ரெண்ட் முத்து, சிப்பி, கல் எல்லாமே இந்த மாதிரி கிடக்கும். பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு அந்தடைய அலைகளோடு சேர்ந்த சவுண்டோடு தான் கொடுக்குறேன். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுவும் சேர்ந்துமே இருக்கட்டும் அப்படின்றக்காகவே. பாருங்கள், இது கல் நேச்சுரல், அந்த கடல்லே கிடச்சது. இதையும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கல் பாருங்கள் எப்படி இருக்கிறது. தூரத்தில் வந்து ஒரு கப்பல் போகுது பார்த்தீங்களா. இதுலாம் வந்து நாங்கள் குளிச்சிருக்கோம். எங்கள் ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே அந்தமான் கூட்டிகிட்டு வந்த இடத்துல நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள். இதுக்கு பேரு சீ குக்கும்பர்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஆயிருக்கு. கப்பல் போது வரும். கடல் நின்று பாருங்க, அந்த பாறைக்கு இடையில இருக்குது. இது ஆக்டோபஸ் சொல்லுவாங்க. இது ஒரு டைப் இது வந்து ஹாவ்லாக்கில் வந்து ராதாநகர் பீச் சொல்லுவாங்க. சூப்பராக அந்த பையன் விளாட்றான் பாருங்க. இது வந்து சிட்டுக்குருவி. நாங்கள் இருக்க இடத்துல வந்து இருக்குங்க சிட்டுக்குருவி. இப்போலாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுது சிட்டுக்குருவி பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே டெய்லி நாங்கள் வந்து இது சாப்பாடு, ரொட்டி எல்லாம் நாங்கள் போடுவோம். அதை வந்து சாப்பிட்டு போவோம். நான் நெட்டு கட்டி நாங்கள் டெய்லி ஈவினிங் ஜாலியாக வாலிபால் விளாடுவோம். செம்மையாக இருக்குங்க. ஃபுல் எனர்ஜியோடு விளாடுவோம். குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணது அந்த இது வந்து அங்கே தான் நாங்கள் குளிச்சுட்டு ஜாலியாக காட்டிலே சாப்பிட்டு அங்கே வந்து நான்வெஜ்ஜு எல்லாமே நாங்கள் உண்டாகிட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இங்கே ஹட்பேண்டில். பாருங்கள், இது வந்து அந்த கடலோரமாக வந்து புறக்கி எடுத்தது. ஃபுல்லாக அந்த கடலை குறையுமே கிடைக்கும். டிஃப்ரெண்டான விதத்தில் வந்து அந்த சங்கு, கட்டோரி மாதிரி இருக்கிறது, சிப்பிகள் நிறையா கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்களா. அதனுடைய கலரு, அதனுடைய டிசைனு, அதனுடைய வடிவம் எல்லாமே நேச்சுரல். இதெல்லாம் அந்தமான் கடலில் கிடச்சது பாருங்கள். கடலுடைய இயற்கை எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் கடலோரமாக உள்ள ஓரமாக வாக்கிங் போனாவே கடலில் அலை அடிச்சுட்டு வந்து இந்த ஓரமாக போட்டது இதெல்லாம் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள்,
கடவுளில் படைப்பில் எப்படி இது உடஞ்சிருச்சு, இங்கே உடஞ்சிருச்சு. பாக்கி பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு வர இருந்தால் இந்த மாதிரி கப்பலில் ஏறி வருவோம். 4-5 மாடி இது அடுக்கு மதிய வீடு இருக்குங்க வந்து அப்டர் மதியா ஊரில் மதியா வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு, நம்பர் 1 பெட்டு கிட்டு செம்மையாக இருக்குங்க. ரூமாயெல்லாம் இருக்குங்க. இதில் ட்ரெயினில் கூட இப்படி இருக்காதுங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உள்ளே போய் अरे ना सामने देख रहा है साहब सेल्फी आना कैमरा पर ना बाकी छोड़ दे। ओ अरे क्या तो लंबो नहीं करे पत्थर है नहीं. இது வந்து ஹேவ்லாக் ராதாநகர் பீச்சுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃப்ரெஷ்ஷு மீனுங்க, நீங்களே பாருங்கள். இப்போ ஒன்று வஞ்சர மீன்லேருந்து இங்கே ஒரு மாதிரி அவர் பேர் சொல்ல ஒன்று இருக்கேன், நீங்களே பாருங்கள். फोटो తీసేసా యూట్యూబ్ లేసి సరే இந்த மீனை பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கிறது. செப்பு అందరూ తిరుగుతారు வஞ்சர மீன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிளட் எப்படி தெரியுது பாருங்கவே, நல்லா பெருசாக இருக்குது. துண்டு துண்டாக ஒரு சென்டர் முள், ஒரே முள் தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். एक केजी लेगा, आधा केजी से हो जाएगा। हम लोग 2 ही जने कितना खाएगा? मामा हमें से 1 केजी तो लेके जाता है. இங்கே பாருங்கள் வஞ்சர மீனுங்க, ஃப்ரெஷ் மீன். கிலோவே 300 350 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அப்படி கட் பண்ண பிளட் அப்படியே தெரிக்கும் பாருங்கள். நம்ம ஊர்லேயுமே இந்த மீன் எடுத்துருக்கேன். 700 800 ரூபாய்க்குள்ள சொல்லுவாங்க. அந்த ஐஸ் வச்சுருது பல நாள் பட்ட மீன்லாம். घुमा देना, ऐसा घुमा देना. ये सांदा कोकरी बोलता है. अच्छा मैं फोटो लेके जाता उधर से देख के आता. आज के क्या करके पूछते ना हमको. ये कुकर है. अच्छा उधर ग्रुप में डालने से ना इसके देख के उन लोग आता मछली लेने के लिए. नहीं समझे. అమ్ముతున్నాలా అనగా అమ్ముతున్నా అమ్మ 150కి సెల్ఫోన్ இந்த மீனை பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்கும். கிளி மாதிரியாகவே இருக்கும். அதனுடைய கலரு, அதனுடைய வாயினுடைய அமைப்பு பார்த்தீங்களாக்க கிளி எப்படி இருக்கும் அதே மாதிரியாகவே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கத்தில் உள்ள பேர் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்களாக்கும்,
பர்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பொரிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இருக்கும்போது வாங்கி கொடுத்துங்க, சரியான டேஸ்ட். இது बाबू क्या मच्छी लेगा? सुरमई का पीस है सुरमई. நண்டு பாருங்கள், உள்ள கடலுக்குள்ளே அந்த பாறைக்குள்ளே இருக்கிறத அப்படின்னு பாருங்கள். நான் கையை வச்சு எடுத்து அது மேலே போகுது பாருங்க. ஹாய், மீண்டும் அந்தமானின் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.